அம்மா சிவா, நான் வேணா நாளைக்கு வந்து பேசிட்டா சிவா? அம்மா தூக்கத்தை கெடுக்க வேண்டாம். இல்லனே, இன்னைக்கே பேசிருந்தது நல்லது. அப்படியே நான் தள்ளிட்டே போயிடும், அப்படியே வாய்க்காமலே போயிடும். அது போக அம்மா இப்போ மத்தியானம் சாப்பிடுன்னு பத்தியா? சாப்பிட்டுட்டு மாத்திரை போட இருக்கலாம், எழுப்பி தானே ஆகணும் எப்படினாலும். நான் எழுப்புதேன், அம்மிட்ட பேசிட்டு நீ கடைக்கு போ, அதுக்கப்புறம் அம்மாவை சாப்பிட வைக்கேன், சரியா? சரி எழுப்பு, வேற வழி இல்லை. எம்மா. ம். என்ன சிவா? எந்திரிம்மா, சாப்பிடணும்ல. நேராயிட்டப்பா. ஆமாம்மா. யாத்தே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போலையா? என்னல சாப்பிட்டியா நீ அப்பாவும்? நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோமா, உனக்கு ஒரு பார்சல் இருக்கு, வந்து சாப்பிடுவா. ஐயே, எழுப்பியிருந்தா ஒரு நிமிஷம் என்னமா செஞ்சு தந்துருப்போம்னால கடையிலேயே வாங்கி சாப்பிட்டியே? சரி அதை விடுமா, ராசனனும் ஐலனும் உனக்கு தெரியலன்னு பார்க்க வந்திருக்கா, அவட்ட என்ன ஏதுன்னு பேசு. அப்படியா வந்திருக்கவளோ? எப்பா 2 பேரும் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சித்தி, உடம்புக்கு என்ன கெதியா இல்ல? ஆமாப்பா, தம்பிக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்ச மாதிரி இருந்தது, பொண்ணு பார்த்துட்டு வரமேனு போனோம், போய் நல்லபடியாக பேசியெல்லாம் முடித்தேன். ஆனால் திருஷ்டிப்பட்டேனாக்கா வார வழியில் ஒரு பைக்குக்காரன் இடிச்சு தள்ளிட்டான். தள்ளுனதோடு விட்டுருந்தாலும் பரவாயில்லப்பா, பேசின பேச்சை பார்த்துட்டேன்னா அந்த ஆளை ஒரு கொண்டாட்டியும் ஏ அப்பா என்ன வரத்து வந்துட்டாவோ, கடைசி ஒரு போலீஸ்காரி வந்து சத்தம் போட்டதுக்கு பிறகு தான் தெரியாமல் பண்ணிட்டோம்னு மன்னிப்பு கட்டுட்டு போனாவோ பார்த்துக்கோ. ஐயோ, இவ்வளவு தூரம் நடந்துட்டாக்கா? இப்ப யாருக்குமே மனிதாபிமானமே கிடையாது போல. ஆமாப்பா, அப்படிப்பட்ட ஆளுக்கு கூட தான் பழக வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட தான் அதிகாரம் காசு பணம்லாம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு தான் திமிரில் ஆடுதாவோ. இடிச்சு தள்ளிட்டு ஒரு வார்த்தை கூட என்ன எதுன்னு கேட்கல, என்னை தூக்கி விடல பார்த்துக்கோ. பைக்கை விட்டே இருந்தாலும் இறங்கல. நம்ம மாரியம்மா சித்தி அப்புறம் லட்சுமி அக்கா சரசக்காலாம் என்னை தூக்கி விட்டு அவ தான் சண்டை போட்டு கடைசி ஒரு போலீஸ்காரி வந்து சத்தம் போட்ட பிறகு தான் தெரியாமல் பண்ணிட்டோம்னு ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இருந்தாலும் போனார் பார்த்துக்கோ. என்ன உலகம், மனுஷர் மேலே மனுஷருக்கே ஈவி இறக்கம் இல்லாமல் வாழுதுவோ. சரி நான் வாட்டியே பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க, வந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுக்காம இருங்கப்பா, காப்பி ஏதாவது போட்டு கொண்டாரே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, சும்மா இருங்க. அப்படி சொல்லாதப்பா, வந்திருக்கியா சோறு பொங்கிருந்தாலும் கூட சாப்பிட சொல்லிடுவேன், பொங்காம வேற விட்டுட்டேன் பத்தி, அதான் சாப்பிட சொல்லாம காப்பியாவது போட்டு தரமே. இல்லக்கா, நாங்க நம்ம வீட்டுல தான் போய் சாப்பிட்டோம். ஆமா சித்தி, சித்தப்பா தான் கடையில பிரியாணி வேண்டுன்னு தந்தாவே எல்லாரும் சாப்பிட்டோம். அப்படியா, பரவாயில்லையா? வேலைக்கு தான் இருந்தாவே, எப்போ வீட்டுக்கு வந்தாவே? எம்மா, அப்ப மத்தியானம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாவுல, அப்பதான் கடைக்கு போயிட்டு வர சொன்னேன். அந்த நேரம் தான் ராசனே வந்தான். ஐலன்னு ஏற்கனவே நான் வர சொல்லியிருந்தேன். எது வர சொல்லியிருந்தியா? இல்ல எனக்கு தெரியலன்னா ஐல பெண்ணக்கட்டு வர சொன்னேன், அவன் பாடு பக்கத்தை விட்டுட்டு இங்க எங்கேயுமே அழைச்சிக்கிட்டு இருப்பான். கூறு இருக்கா உனக்கு? வர சொல்லலமா, நான் வர சொல்லல. அண்ணனா தற்செயலா வந்தா 2 பேருக்கும் சேர்த்து அப்பாட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளாப்பா? நல்லா இருக்காவுக்கா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க்கா. என்னதுப்பா, சொல்லு. ஒன்றும் இல்லை, நம்ம சிவாக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கியெல்லாம். ஆமா. அதான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல குடும்பம், எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம சிவாக்கு கொஞ்சம் ஏத்த பிள்ளையா நல்லா இருக்கும். அதான் அவங்கள பொண்ணு பார்க்கக்குன்னா போச்சல்லாமேன்னு பார்த்தேன். அப்படியா? ஐலு சொல்றத பார்த்தா நல்ல இடமா இருக்கும் போலயே. ஆனா நேற்று போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு, அங்கேயே பொண்ணு எடுத்துடலாம்னு தோணுச்சு. இப்போ இவன் வேற எப்படி சொல்றானே, சரி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அங்கேயே அங்கேயான்னு முடிவு பண்ணுவோம். ஐலு, நீ சொல்லுது ஆளுக்கா வீடு எங்க இருக்கு? இந்த ஊரா வெளியூரா? இந்த ஊர் தான்க்கா. சரி, உனக்கு எப்படி தெரியும் அவங்கள? வேற யாரும் இல்லக்கா, எங்க கடை ஓனரு மவளை தான் சொல்லுதேன். அந்த குடும்பமா? ஏம்க்கா, என்னாச்சு? அந்த குடும்பம்லாம் நமக்கு சரிபட்டு வராதே. இல்லை அது மட்டும் வேண்டவே வேண்டாம். ஏத்தி, அம்மா ஏன் இப்படி சொல்லுதா? சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே என்னைக்கு பொண்ணு பார்க்க வரட்டும்னு கேட்பான்னு பார்த்தா வேண்டாம்ல சொல்லுதா? ஏம்க்கா, நல்ல குடும்பம் தான். எங்க ஓனர் நல்ல தங்கமான மனுஷன். அவர் மகளும் கடைக்கு வர வைக்க பொறுப்பான பிள்ளை தான், நல்ல படிச்ச பிள்ளை, நம்ம சிவாக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். அதான் சரி அந்த பிள்ளையை கெட்டதுக்கு நீங்க வந்து பொண்ணு கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஓனர் குடும்பமும் ஓனரும் நல்லவளா கெட்டவளாங்கிறது உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னக்கா அப்படி கேட்டுட்டியா? நான் அங்கதானே இத்தனை வருஷமா வேலை பார்க்கேன், எனக்கு தெரியாதா? வேலை பார்க்க இடம் வேற, வாழ்ந்த வாழ்க்கை வேற. இழு சிலர் வேலை பார்க்க இடத்துல எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசி நல்ல முறையில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சம்பாரிச்சு போடுவாங்க அப்படிங்கிற கனி சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க உண்மையான குணம் அது நல்ல குணமா இருக்காது. அது மாதிரி உங்க ஓனர் உங்ககிட்ட நடிக்கவுல தவிர மொத்தத்தில் அவங்க நல்ல குணம்லாம் கிடையாது. அம்மா எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அவ காரணம் இல்லாம யாரும் இப்படி தப்பா சொல்ல மாட்டாள. அந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே கடவுளே, நான் எல்லாம் சுலபமா முடிஞ்சிரும்னா நம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லக்கா, இப்படி சொல்லுத அளவுக்கு அப்படி என்ன நடந்துட்டு மேற்கொண்டு எங்க ஓனரை நீங்க பார்த்தது கூட கிடையாதுல? ஏன்பா பார்க்கல? உன் வீட்டில் உன் அவளுக்கு பிறந்த நாளுக்கு நானும் தம்பி வந்திருந்தோம்ல, அப்போ உங்க ஓனர் மாவா வந்திருந்தல்ல? ஆமா, அன்னைக்கு தான் பார்த்தேன். ஆனால் உங்க ஓனரை தான் நான் அன்னைக்கு பார்த்தேன். உங்க ஓனர் மவளையும் அவன் அம்மாவையும் ஏற்கனவே ஒரு தடவை நான் வெளியூர்ல வச்சு பார்த்துருக்கேன். நம்ம சிவா ஊர்ல இருந்து வந்த புதுசுல எனக்கு எது இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும்போது சாதகம் பார்க்க போனோம். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அந்த பிள்ளை கிட்ட ஏதோ தெரிஞ்ச பிள்ளை மாதிரி இருக்குன்னு ஏதோ பேசியிருக்கான். உடனே அதை பார்த்துட்டு அவ அம்மா நம்ம சிவாவை தப்பா பேசிக்கிட்டு அந்த வரத்து வந்துட்டா. பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி என்ன வரத்து வந்தா தெரியுமா? ஹோட்டல்னு கூட அவ பார்க்கல, வெளியிடம்னு கூட பார்க்காம அந்த கத்துனான். நானே உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஓனர் மாவன் அந்த பிள்ளையை காட்டினப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இந்த பிள்ளையோட அம்மா தான் நம்மகிட்ட சண்டை போட்டா, இவ ஓனர் அம்மாவும் அவளா தான் இருப்பா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நேற்று நீ கீழே தள்ளது யார் தெரியுமா? உங்க ஓனரும் ஓனர் வீட்டுக்காரியும் தான். ஐயோ, இது வேறையா? இப்படிலாம் வேற நடந்திருக்கா? நேற்று நீ கீழே தள்ளி விட்டதும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட உங்கள் ஓனர் பொண்டாட்டியும் ஓனரும் கீழே இறங்கி வந்து என்னை தூக்கி விடல. ஒரு வார்த்தை என்னாச்சு ஏதாச்சும் நீ கேட்கவே இல்லை. பத்தா குறைக்கு எங்களுக்காண்டி நியாயம் கேட்க வந்து அந்த போலீஸ்கார அம்மா கிட்டே உங்கள் ஓனர் பொண்டாட்டி என்ன வரத்து வந்தா தெரியுமா? உங்கள் ஓனரும் பெரிய நல்லவர் கிடையாது. செஞ்ச தப்பை சரி பண்ணுறதுக்காண்டி யார்கிட்டயே பேச போகிறேன், அவனை தெரியும் இவனை தெரியுமே ரொம்ப படம் காட்டினார் போலீஸ்காரிட்ட.
கடைசி அந்த போலீஸ்காரமா நல்லம்மாவா இருக்கங்கட்டு நீங்க யாரை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் நான் அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்ன பிறகு தான் தெரியாதனமா பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சும்மா ஒரு பேருக்கு ஒப்புக்கு கேட்டுட்டு போனாரு. இப்ப சொல்லு, இப்படிப்பட்ட குடும்பத்துல என் அவனுக்கு பொண்ணு எடுத்தோம்னா நாளைக்கு என் நிலைமை என்ன? எனக்கெல்லாம் அன்பா அனுசரணையா இருக்க குடும்பத்துல இருந்தா பொண்ணு எடுக்கணும்னு ஆசை இல்லை. என்னாலலாம் வந்துட்டு இப்படி ராங்கி குடும்பத்துல எடுத்துட்டு சீரழி முடியாது. நீ தம்பி நல்லதுக்காண்டி இருக்கும்னு சொல்ல வந்த, ஆனா அது கொஞ்சம் கூட நமக்கு ஒத்து வராத இடம்ப்பா. தப்பா எடுத்துக்கிடாது என்ன? இல்லக்கா, தப்பாலாம் எடுத்துக்கிடல. சரி, இனி என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல, பாத்துக்கிடுவோன்னக்கா. சரி, நான் வரட்டா? ஐயா போறியா? இருந்துட்டு போயேன்ப்பா, இப்பதானே வந்தேன். இல்லக்கா, நானும் ராசன்னு அப்பளே வந்துட்டோம். நீங்க எதுக்கே தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்பா வந்தாவே சாப்பாடு வாங்கி கொடுத்தாவோ, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்க தான் செஞ்சோம். இனி நேராயிட்டு பத்தியில நேரா கடைக்கு போண்டியதான். நான் மத்தியானம் வருவேன்னு கவிதா கூட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளுக்கு ஒரு பூவான்னு போட்டு நான் திரும்பவும் கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு போகணும். கவிதாவையும் பிள்ளைகளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. நான் கடையில இருந்து நேரா அங்க வந்தேன்னா அதான் கூட்டு வர முடியல. இன்னொரு நாள் வரையில வேணா கூட்டு வரேன் என்னக்கா. சரிப்பா, பிள்ளை நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்காக்கா. சரி சித்தி, நானும் கிளம்புது. என்ன, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. வீட்டுல அம்மா தேடிக்கிட்டு இருப்பா, நானும் போயிட்டு வரேன்னு சித்தி. சரி, வந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாட்சி வாரி வீட்டுல பொங்கி கொடுத்தோன்னு இல்லாம அப்படி கடையில வாங்கி சாப்பிடுற அளவுக்கு ஆயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நம்ம வீடு தானே. சரி, நாங்க வாரோன்னு. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சிவா, போயிட்டு வரோன்னு. சரிண்ணே. சிவா, எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிச்சு பேசு, சரியா? சரிண்ணே, பண்ணுதே. என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு சிவா. கண்டிப்பா சொல்லுதுண்ணே. சரி, போயிட்டு வரோண்ணே. பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. நல்ல பேசுவோம். லேசா அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே மெனக்கிட்டு பார்க்கறதுக்கு இம்பிட்டு தூரம் வந்திருக்கானுல. கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிள்ளைகளா இருந்தாலும் கூட இப்படி வந்து பார்க்காதோ. சிவா. என்னம்மா? ஏன்ல ஒரு மாதிரி முகவாடுனாலும் நிக்க? ஒன்றும் இல்லைம்மா, லேசா தலைவலிக்க மாதிரி இருக்கு. நம்ம போய் படுக்க. என்ன, உனக்கு அடுக்கடையில் ஒரு பார்சலில் பிரியாணி இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடு, சரியா? சரிப்பா. இந்த பையன் முதல்ல நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு என்ன தலைவலி வந்துட்டுன்னு போறான். சரி, நம்ம போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு மாத்திரை போடுவோம். எம்மா, குறுக்கும் காலம் இழுத்துலாம் பிடிக்கி. ஒரு நேரம் மாத்திரை போட்டு இவ்வளோதான் கேட்டிருக்கு. இன்னும் கூட ஒரு மட்டும் 2 மாத்திரை போட்டோம்னா சரியா வரும்னு நினைக்கேன். பேரில் போவாரி எப்படி வந்து இடிச்சு தள்ளிட்டாவோ. இன்னும் இந்த வழி ஒரு வாரத்துக்கு இருக்கும் போலயே. சரசக்கா, நீ ஏன் ஏதோ மில்லுக்கிட்ட உங்களை பார்த்தேன். கையில் ஏதோ வெயிட்டை தூக்குச்சட்டியில் அரைச்சிட்டு போன மாதிரி இருந்தது. என்னதுக்கு அரைச்சிட்டு போனியா? அது ஒன்றும் இல்லை சாந்தி, வீட்டில் கொத்தமல்லி படி காலியாக போயிட்டு அந்த அன்னைக்குல சரி திருப்பமே அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் வறுத்து பிறக்கி கொண்டு போய் திருக்கி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அம்மா, நேற்று நான் திருச்சிட்டு வரையில உன்னை பார்க்கவே இல்லையா? எப்போ பார்த்தேன் நீ? அது என்னக்கா அப்படி கட்டிட்டியா? 4 மணிக்கு தெரியாம யார் எதுவும் பண்ணிட முடியுமா? அந்த ஊருக்கே ஒரு பிக் பாஸ்னா அது 4 மணி தான். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நான் தான் இந்த ஊருக்கு பிக் பாஸா? ஆமாக்கா, நீங்க மட்டும்தான். உங்களை தவிர வேற யார் இந்த ஊருக்கு பிக் பாஸா இருக்க முடியும்? சின்ன பொண்ணு, பிக் பாஸ்னா அது டிவில வரதானே? 7-8 பேரை தூக்கி வீட்டுக்குள்ள போட்டுட்டு அவ்வளவு சண்டை போட விட்டுட்டு பாக்கதானே? ஆமாக்கா, அதேதான். அதுக்கும் சாந்திக்கு என்ன சம்பந்தம் சின்ன பொண்ணு? என்னக்கா அப்படி கட்டிட்டியா? அந்த பிக் பாஸோட வேலை என்ன? வீட்டுக்குள்ள யார் என்ன செய்தாவோ, என்ன பண்ணுதாவோ, எங்க போறாவோ, எங்க வராவோன்னு பாக்குது தானே. ஆமா. பிறகு அந்த வேலையை தானே 4 மணி இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ்லயாவது காசு பணம் கிடைக்குமேங்கிறக்காண்டி ஒரு 10-15 வாரம் தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு ஒரு சண்டை போட்டவளோ என்ன செய்தாவோன்னு அதை நமக்கு காட்டி அது மூலியமா சம்பாதிக்கணுவே. ஆனா நம்ம 4 மணி அதுக்கும் மேல அம்மன் ஜலிக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் சரி, யார் வீட்டுல என்ன நடக்கு, யார் எங்க போறா, எங்க வரா, என்ன பண்ணுதா, எல்லாமே 4 மணிக்கு அத்துப்படி. அதான் சொன்னேன், நம்ம 4 மணி தான் நம்ம ஊருக்கே பிக் பாஸ். சின்ன பொண்ணு, ரொம்ப நீட்டா என்ன நேத்து நாங்க பால் கிடைக்கலன்னா அந்த பண்ணையில போய் வாங்க போனேன். அப்பதான் பார்த்தேன் ஊர் ரைஸ் மில்ல இருந்து பெரிய தூக்குச்சட்டியா தூக்கிட்டு போனாவோ. அந்த அன்னைக்குல தான் நினைச்சேன் தீபாவளி கூட இப்ப பக்கத்துல எல்லாம் 1 மாசம் கிடக்கு. அதர்சத்துக்கு மாவு திரிக்கனாலுமே தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திரிப்பாவே. அப்படி எனக்கு திரிச்சு கொண்டு போய் போவோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கெல்லாம் ஒரு சிலர் மாதிரி மனசுல ஒண்ணும் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க தெரியாது. அதான் என்ன செஞ்சே என்ன ஏதுன்னு கேட்டேன். அதுக்கு போய் நீ இவ்வளவு பேசுதானா? அப்படி யார் வீட்டை பாத்துக்கிட்டே இருந்தது நீ பார்த்தா? எனக்கு என்னக்கா தெரியும் நீங்க எங்க பாத்தி எங்க பாக்கலன்னு. எனக்கு அதான் வேலை. என் மாமியா வீட்டுக்கு போனா வீட்டுல உள்ள வேலையை பார்க்கறதுக்கும் என் மாமியாட்ட ஏச்சு கேட்கவே எனக்கு சரியா இருக்கும். சரசக்கா, இப்ப நான் கேட்டது குத்தமா? நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு பல கட்டுதியா? அவ சும்மா விளையாட்டுக்கு பேசா சந்தி, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத. ஆமா, அவ சின்ன நோனி. அவ என்ன பேசினாலும் நம்ம எதுவுமே தப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நம்ம நூத்திடுவோம். அதுல இந்த குண்டு சரசு என்ன நடந்தாலும் சரி அவளுக்கு ஏன் பேசுவா. இக்கா, நான் வீட்டுக்கு போறேன்க்கா. ஏன் சந்தி இரே, அவ என்னமோ விளையாட்டுக்கு பேசினா திருப்பி நீயும் பேசி சரியா போயிரும். அதுக்காண்டி அப்படியே முறைச்சிட்டு வீட்டுக்கு போறா. உங்களை பேசினா அப்படி பேசலக்கா. அவ உங்களை பேசினா மட்டும் நீங்க வீஞ்சிட்டு போத்தானே செய்வியே. உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்ல, புதினா சட்னி. புறாப்பா, ராப்பு பிடிச்சவா. எம்மாடி, நேற்று எவ்வளவு நேரம் போன் பேசியிருக்கோம். நினைச்சு கூட பார்க்கலாம் இப்படி ஒருத்தர் போனெல்லாம் பேசிக்கிட்டு போம்னு. நேரம் போனதே தெரியலையே. இப்போ அவைய என்ன செஞ்சுட்டு இருப்பாவ? நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கமே, நம்மளை பத்தி அவ இப்படி யோசிச்சுட்டு நினைச்சிட்டு இருப்பாவளா இப்படி? தெரியல, ஒரே அவ நினைப்பாதான் இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏப்பா, துணிமணி இப்படிக்கான கிடக்கா? இந்த பிள்ளை எங்க? இப்பதான் பாடு பார்த்துட்டு வரேன். இப்படிக்கான துணிமணி கிடக்கு, உட்கார கூட இடம் இல்ல. செத்து அந்த துணியை மடிச்சு வைக்கலாம்ல? எல்லா வேலையும் சொல்லி சொல்லி தான் செய்தா. இவளை வச்சு என்ன கொண்டாடவோ தெரிய மாட்டேங்குது கடவுளே. உள்ள என்ன இதா காடை எங்க வச்சு படுத்து கிடக்கா பாரு. ஏட்டே, ஏ மகா,
என்ன டீ செய்த? காலை தூக்கி செவத்துல வச்சுட்டு இப்படி படுத்து கிடக்க, ஏன் தலையில வச்சுட்டு கிடையே? பொட்ட பிள்ளைன்னு அடக்க உடக்கமா இருக்க வேண்டாம் மாட்டி, காலை தூக்கி செவர்ல வச்சுட்டு படுத்து கிடக்கே கூறு கட்டவள. எம்மா சும்மா அப்படி படுத்திருந்தம்மா. எல்லா வேலையும் பாத்துட்டியா? ஆமா, பெராசெல்லாம் கூட்டி பெருக்க சொன்னல, எல்லாத்தையும் தூத்து பெருக்கி இலையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு நீட் ஆக்கிட்டேனே. அந்த ஹால்ல துணிமணி ஒருபாடு கிடக்கலாட்டி அதை கொஞ்சம் மடிச்சு வைக்கலாம்ல. தூரப்பாமா, எவ்வளவு வேலை பாப்பேன், எனக்கு எரிச்சலா வருது. ஏட்டி உட்காந்துக்கிட்டே ரெண்டு பேரும் பேசி பேசி மடிப்போம் வா. நிறைய துணிமணி சேர்ந்துட்டு 3 நாளா துணியை தோச்சு அப்படியே போட்டுக்கணும், மடிக்காம அவ்வளவு சேர்ந்துட்டு அது ஹாலில் வேற கிடக்கு. எவ்வளவு திடீர்னு வந்து பார்த்தானா என்னமோ கேப்பாளுவோ, என்ன இப்படி போட்டு வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு சமைச்ச பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு துணிமணி கூட மடிக்காம கிடக்கான பேசுவாள் வட்டி. உனக்கு என்ன நேரமும் வெளியில உள்ளவளை பத்தி தான் கவலை, வீட்டில் இருக்கவளை பத்தி என்னைக்கு நினைச்சிடாத, அடுத்தவளை பத்தி தெருவில் போறவளை பத்தி எல்லாம் பேசுவேன். ஆமா, இவ பெரிய மாமியா எனக்கே சொல்லி கொடுக்க வந்துட்டா. அப்படியே அந்த கிழவி புத்தி அவ பேச்சுனாலும் உனக்கு வருது. ஆமா, அது என்ன நான் ரூமுக்குள்ள வரையில தனியா சிரிச்சுட்டு கிடந்தா எதுக்கு? அது வந்து போனில ஒரு ஜோக்கு பார்த்தேன், அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல இந்த போனை தூக்கி பெட்ரோல் ஊற்றி தீ வச்சு கொளுத்திட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். அது ஒன்று இருக்க போய் தானே எந்த வேலையை சொன்னாலும் அதை மட்டும் முடிப்போம், வந்து படுப்போம்னு படுத்து கிடக்க. சரி ஒரு வேலை சொன்னா அம்மா கூட ஒரு வேலை அவளுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படிங்க என்ன உனக்கு வரவே மாட்டுக்குல்ல. எல்லாம் அந்த போனால வரதான். எம்மா என்ன ஒருத்தரையும் காணும்? அடே அம்மா இங்கதான் தூங்கிட்டு இருக்காளோ. எம்மா யாரு? சரிம்மா கிட்டி இப்பதான் வர வழி தெரிஞ்சுதா? நானும் வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா, ஆனா வரவே முடியல. இன்னைக்கு தான் அவன் பேரனும் வந்திருக்கான், அவனுக்கு 2 நாள் லீவு. சரி அவனை கூப்பிட்டு வந்து உன்ட்ட காட்டுவோமேனு வந்தேன். அப்படியா? என் பேர பிள்ளையும் வந்திருக்கானா? எட்டி கூப்பிட்டு பார்க்கட்டும். வந்திருக்கம்மா, வெளியில போன் பேசிட்டு நிக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுதேன், அவனை ஏதோ முக்கியமான போனா. அப்படியா? சரி சரி பேசிட்டே வரட்டும். இருமக்களே வந்த பிள்ளைய நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. உட்காரிட்டி. இருக்குமா. அண்ணம்லாம் நல்லா இருக்கானாம்மா? நல்லா இருக்கா மக்களே. இப்பதான் கடைக்கு போனா. டீ வாரன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல டீ, நான் அண்ணனை இருக்க சொல்லிப்பேனே. இருக்கட்டும்மா, நானே இன்னைக்கு இங்க வரவா வேண்டாமான்னு ஒரே யோசனையா தான் இருந்தேன். அதுக்கு பிறகுதான் இவனு 2 நாள் தான் இருக்குனானா, இன்னைக்கு விட்டு அடுத்து ஊருக்கு போக முடியாது, நீயும் பேரனை தேடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, பார்க்க முடியாதுன்னு இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுவும் அவன் ஒருத்தர் வீட்டுக்கு வரதுக்கு விருப்பப்பட மாட்டான். எங்க போனன்னு சொன்னாலும் நான் வரலங்க. ஏன் டீ வரலன்னு சொல்லியா? நீ எப்படி சொல்லி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடணும். உன் மாமா வீட்டுக்கு போறோம், உன்னை கெட்டிக்க போறவன் அங்கதான் இருக்கா, அப்படி சொல்லி கூப்பிட்டானா அவன் ஆசையா வருவான். நீ வேறம்மா, அவன் பேச்சு தெரியாத உனக்கு. அவனுக்கு கல்யாணமே வேண்டாமா, எந்த பொண்ணையும் பிடிக்காதான், நான் சிங்கிளா தான் இருக்க போறேன் கடைசி வரைக்கும்னு சொல்லிட்டு தெரியுதான். இந்த லட்சணத்துல உன்னைய கெட்டிக்கிட்ட போறவா அந்த வீட்டுல தான் இருக்கா, வா போன்னு சொன்னீங்க அப்படியே அந்த மணிக்கு ஊரை பத்தே போயிருவான். அவன் கிடக்க அவன் பேச எப்ப பேசினா கதை பேக்கிட்டே இருக்கும். சரி அதை விடு. உன் மருமோளும் ஏன் மருமோளும் எங்க என்ன செய்தால்வோ? உன் மருமா கடைக்கு போயிட்டு இருந்தா அன்னைக்கு வந்து என்ன படுத்து கிடக்கா. என் மருமா அடுக்கலையில வேலையா இருந்தா என்ன செய்தாலும் தெரியல. இரு நான் சத்தம் கொடுக்கேன். ஏன் விஷயா இது எதுக்கு இப்ப கணச்சிட்டு கிடக்கு? தூங்கிட்டு தானே கிடந்தது. எவ்வளவு என்ன செய்த? எத்தனை மட்டும் கூப்பிடுதேன். வாரேன். எட்டி வந்து ஒழுங்கா துணிமணி எல்லாம் மடிச்சு வை பாத்துக்கோ. போமா, நான் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வரேன். வெறும் திமிர் பிடிச்ச பேவுலம்மா. இவன் என்ன திடீர்னு வந்திருக்கா? இவன் நல்லா இருக்க வீட்டை 4 வீடு ஆக்கிடுவாளே. வாங்க. எப்போ வந்திய? இப்பதான் வந்தேன். எங்க அண்ணன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? எங்க அண்ணன் பிள்ளை நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காவோ. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்கும், ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. சரி அதானே வேணும். பேசிடுவா பேச்ச பாரு. அண்ணன் நல்லா இருக்கானா, அண்ணன் பிள்ளை நல்லா இருக்கான்னு வெட்டி பேசுதா. என்ன மைனி நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டா. அண்ணனுக்கு பொண்டாட்டியாச்சா, அண்ணன் பொண்டாட்டியா மைனின்னு கூப்பிடணுமேனு கூட கிடையாது. இவளை நம்ம மைனின்னு கூப்பிடணுமான்னு மப்பள பேசுதா. தூங்குறு பிடிச்சவா இவளே நம்மள மைனிங்க மட்டும், நம்ம மட்டும் இவளை அப்படி கூப்பிடணுமோ? இந்த கிழவி மத்ததெல்லாம் பேசுவா, இதுக்கு மட்டும் வாயே திறக்க மாட்டா. மத்த எல்லாத்துலயும் வியாக்கியானம் பேசிட்டு முறப்படி தான் இதை செய்யணும், முறப்படி தான் அதை செய்யணும்பா. அண்ணன் முண்டாட்டியா மைனின்னு கூப்பிடணும் மட்டும் அவன் அவளுக்கு சொல்லி கொடுக்க முடியாதோ? நானும் ஒன்னும் குறைச்சவா கிடையாது இவளை மைனின்னு சொல்றதுக்கு. சரி என்ன குடிக்க? காப்பியா டீயா? எனக்கு காப்பி தான் பிடிக்கும். ஏன் அவனும் வந்திருக்கான், அவனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு ஒரு காப்பி, அவனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவும் போட்டுக்கொண்டா. சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பேதிலேவா எப்படி அண்ணன் முண்டாட்டியா வாப்போன்னு கூப்பிட்டா பிறகு அவன் வாயில வசம் வச்சு தியக்கிறதுக்கு இல்லாம. பிறவே கொஞ்சம் நில்லு. சொல்லுங்க. ஏன் மருமோளங்க? அவ தூங்கிட்டு இருக்கா. இப்ப எழுப்புனா பயங்கரமா கோவம் வரும். கடைக்கு வேற போயிட்டு இருந்தாலும் அதான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா. ஏன் அவன் அத்தைக்காரி வந்திருக்கான்னு சொல்லி எழுப்பு. எந்திப்பா இருக்கட்டுமா, தூங்குற பிள்ளை எழுப்ப வேண்டாம். இப்ப என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சானா எந்திரிச்ச பிறகு பாத்துக்கிட்டு எம்மா. இப்ப என்கிட்ட எந்திரிச்சு வந்த? ஏமா நீ தானே வாவான்னு சொன்னா அதான் ஏசியோட்டு வந்தேன். அதுவும் போக யாரோ வந்திருக்க மாதிரி சத்தம் கட்டுது, யாருன்னு பாப்பமேன்னு வந்தேன். மர்மோல எம்மா அத்தை இப்ப வந்தாவோ? பேச ஆரம்பிச்சா விடவே மாட்டாவல. அதுக்கு தான் நீ தூங்கிட்டு இருக்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ அவசரம் கொடுக்க மாதிரி எந்திரிச்சு வந்துட்ட. இப்ப என்னமா செய்ய? திரும்ப உள்ள ஓடி போய் படுத்துக்கிட்டா? ஆமா, இனி உன்னை உள்ள இருக்க விட்டுட்டா மறுவேளை பாப்பாள்வோ. போய் தோலை பேசிட்டு கிடப்பா ஆன்னு கேட்டுட்டே இரு. ஏம்மா நீ எங்கே இருமா? எனக்கெல்லாம் அவன் முறையை பார்க்க கூட பிடிக்கல. நான் போய் காப்பி போட்டு கொடுத்துட்டு எனக்கு வேலை இருக்குன்னு தூர போயிருவேன். இனி என்ன செய்ய இப்படி போ. அம்மா அப்படி பேசாதம்மா. தூர பாட்டி. ஏன் மர்மோல? அத்தை வாங்க. இங்க வா மக்களே, அங்கேயே நிக்கா. இந்த வாரந்த. எப்படி இருக்க மக்களே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஐயா என் பேர பிள்ளை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா. நீ வாரதில்ல போறதில்லங்க, ஒரே குறைதான். மத்தபடி ஆச்சி நல்லா தான் இருக்கேன். அப்பப்போ வரலாம்ல, இந்த ஒரு கிழவி கிடக்கால, நம்ம போய் ஒரு எட்டு பாப்போமே உங்களுக்கு தோண மாட்டுக்க? இல்லாச்சி வரும்னு தான் நினைச்சேன், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி, அதான் வர முடியல. அப்படியா? சரி அது போட்டும். இருத்தங்க இருக்கட்டாச்சி, பரவாயில்ல. இருத்தங்க, உன் மாமா வீடு தான், அடுத்த வீட்டுக்கார மாதிரி பேசாத. ஆச்சி இன்னும் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
எம்மா என்னம்மா செய்த? இந்த துணிமணியில தூக்கி அங்க போட்டு வரேன். எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. எம்மா என்னல? எப்பமா வீட்டுக்கு போவ? ஏரியா இப்பதானே வந்தோம். இன்னும் மாமனை பார்க்கவே இல்ல. நீ இன்னும் மாமா அத்தையை பார்க்கல, மகாவை பார்க்கல, யாரையுமே பார்க்கல. போனுங்க. எம்மா போன உடனே திரும்ப வீட்டுக்கு வந்துலான்னு சொல்லி தானமா கூட்டு வந்தீங்க. இப்போ நீங்க பேசிட்டே இருக்கிறத பார்த்தா ரொம்ப நேரம் போலயே. இல்லையா அடுத்த வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்லியா? நீ சின்ன பிள்ளைல அங்கதானே வந்து விளையாடுறதுக்கு நிப்பா. கொஞ்சம் பெரிய பிள்ளைல இப்ப வேலைக்கெல்லாம் போயிட்டேன்னு உடனே உனக்கு மாமா வீடே தேவையில்லைன்னு ஆயிட்டோ. சரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் மாமா வர சொல்லி மாமா பார்த்து பேசிட்டு கிளம்பிடுவோம். சரியா? சரி அப்பா புழுங்காத, கொஞ்ச நேரம் சும்மா இரு. எடுத்துக்கோங்க தம்பி. தேங்க்ஸ் ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. ஐயா வாய் நிறைய அத்தனை கூப்பிடுங்க. என்ன ஆன்டி தோண்டின்னுட்டு? ஏம்மா உன் யாரும் இவ்வளவு தூரம் பேசதே பெரிய விஷயமா இருக்கு. சும்மா இருமா நீ. அம்மா என் மருமலுங்க எவ்வளவு நேரம் இங்கதான் நின்னா? ஆமா இங்கதான் நின்னா. ஏம்மா இந்த அத்தை எப்பமா ஊருக்கு போகும்? யாரு கண்டாட்டி? அவ என்ன பிளான் போட்டு வந்திருக்கான்னு ஒரு மண்ணும் தெரியல நமக்கு. இப்போதைக்கு போவாளா, பிறகு போவாளா, நாளைக்கு போவாளான்னு ஒன்னும் தெரியாது. நானே அந்த குழப்பத்துல தான் இருக்கேன். ஏன் மகா எடி? இந்த வாராச்சி. ஏம்மா இந்த ஆச்சி வேற இங்க போட்டு படா படுத்துதாமா. நான் போய் பார்த்து வாங்கன்னு கேட்டுட்டோம்ல, அதோட நீ விடலாம்ல. திரும்ப கூப்பிடுதா பாரு. இந்த குடும்பமே அப்படிதான் டீ புழுன்னு அடிச்சுக்கிட்டே தான் கிடப்பாவோ. நீ வாமா. நான் வரல டீ. எனக்கு அவ மோரையை பார்த்தாலே பிடிக்காது. பார்த்தா வரைக்கும் அவங்க ஆச்சிக்காரி மவளும் பேரனும் வந்திருக்கான்னு ரொம்ப தான் குதிச்சுக்கிட்டு பேசுவா. அவ குளிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏட்டி என்ன செய்த? அந்த வாராச்சி. ஏட்டி போ. அவ திரும்ப துண்டைய போட்டு கிடப்பா. எம்மா எரிச்சலா வருமா? என்னத்தையாவது என்னைய வச்சுட்டு பேசிட்டு கிடப்பாவோ. கொஞ்ச நேரம் பியாருக்கு நின்றுட்டு நைக்கு நைஸா வந்துருட்டி. போவாம இருந்தா கூட கொஞ்சம் கிளவி கத்திட்டு கிடப்பா. சரி போய் தொலைவேன். என்ன ஆச்சி? ஏட்டி சித்த இங்கே இரு. அத்தை வந்திருக்கா, அத்தான் வந்திருக்கா, பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. உள்ள போய் இருக்க. வா மக்களே வந்து இங்கே இரு. சரித்த. ஐயா பேர பிள்ளை நல்லா பாத்துக்கிடுங்க. இதான் உங்க முறை பொண்ணு. மயிலே என் வீட்டுக்கு வரப்போ மருமாவாதம்ல. நல்லா பாத்துக்கோ. ஜெயாமா என்ன மருமனே வாங்க. ஆமா ஆமா நல்லா இருக்கீங்களா? ஜெயா மருமே ஆளே அடையாளம் தெரியலையா? பெரிய ஆளா வளர்ந்தவள வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு வந்து. ஆமாண்ணே பிறவி இப்ப சும்மாவா? எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்க்க மாசம் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குதான். இன்னும் சின்ன பையனா ஏமாவே? அது சரி உன் மாப்பிள்ள வரலையா? நானே திருது பண்ணி யோசனை பண்ணி கிளம்பி வந்ததுதான். அவ வெளியூருக்கு போயிருக்காவோ. நாளைக்கு தான் வீட்டுக்கே வருவோ. இவன் இன்னும் 2 நாள்லயே மெட்ராஸ் போயிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி ஒரு 8 கூட்டிட்டு வருமே அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன். நீ எப்படி இருக்க? எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குமா? எல்லாரும் நல்லா இருக்கும். காப்பி டீ எதுவும் குடிச்சீங்களா? ஆமாண்ணே உன் பொண்டாட்டி போட்டு தந்தா. சரி அம்மா எட்டி என்ன போகும்போது நல்லா தானே போனா? ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வரா. உன் மாமியார என்ன பேச வச்சு கொள்ளுதானா இல்லையான்னு பாரு. எட்டி சத்தமா பேசாத. ஏன் என்னஞ்சா? ஏம்மா அந்த பையன் முன்னாடி வர உன்னை கெட்டிக்கிட்ட போறவா அப்படி இப்படின்னு 2 பேரும் பேசாவமா. எனக்கு எரிச்சலா வருது. வீட்டுக்கு வந்தவன் முன்னாடி மூஞ்ச தூக்க கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாத்துக்கோ. அப்படியாட்டி உன் முன்னாடியே அப்படி பேசினால் போ. ஆமாம்மா அதான் கடுப்பா வருது எனக்கு இந்த கிளவி மேல. வெறும் மண்டைக்கு வழியிலாதல்வோ. உன் முன்னாடி இப்படி பேசிருக்காள் விட இருக்கட்டும். அவளை போனக்கு அப்புறம் அப்பா கிட்ட பேசிக்கிட்டேன். இனி அவளை கூட்டாலும் நீ வர வேண்டாம். அவ வேலையா இருக்கான்னு சொல்லிடுறேன். சரியா? போ ரூம்ல போய் கதை வச்சுட்டு உட்காரு போ. சரிம்மா. அறிவு கிட்டலோ எந்த நேரத்துல என்ன பேசணும் கூட தெரியாது. சின்ன பிள்ளைட்ட எப்படியா பேசால்வோ?